உறவுகளுக்கு அன்பு வணக்கம். சூயஸ் நிறுவனம் தண்ணி சப்ளை பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதை திமுக அரசு முதல்ல கொடுக்கல. இப்போ இவர் கொடுத்துட்டாரு. தாவேக கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. இந்த சூயஸ் நிறுவனத்திற்கு தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு சேலம்னு நினைக்கிறேன், சேலம் அப்படிங்கிற ஊருக்கு என்ன தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு எல்லா தண்ணியும் அவன் தான் சப்ளை பண்ணுவான். இப்போ குடிநீர் பைப்பு நம்ம அரசாங்க பைப்பு நம்ம வீட்டு வரைக்கும் வருது, தெரு வரைக்கும் வருது, பெரிய பைப்பு. அதுலேருந்து நம்ம ஒரு சின்ன ஒரு குழா போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துறாங்க. சரி, இது இப்போ அரசாங்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இது இல்லாமல் என்ன பண்ணுது அப்படின்னா, தனியார் வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே போர் போட்டு காவிரி படுகை நெடுக்க பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம திருச்சியில் கூட நிறையா பண்ணுறாங்க. அங்கங்கே போர் போட்டு அந்த தண்ணியை எடுத்து அது சுத்திகரிப்பு பண்ணுறேன் அப்படிங்கிற போர்வையில் என்னமோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு பேரை போட்டு பாட்டிலில் விற்கிறாங்க. தண்ணி 10 ரூபா பாட்டிலு, 200 மில்லி பாட்டிலு, 300 மில்லி பாட்டிலு, 1/2 லிட்டர் பாட்டிலு, 1 லிட்டர் பாட்டிலு, இந்த மாதிரி தண்ணி விற்கப்படுது. அது ஒன்று. அது 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 ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்குது. இது இல்லாமல் லாரிகளில் போர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க. இப்போ நம்ம காவிரி படுகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரிசையாக தெரியும், தண்ணி லாரி போர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க. தண்ணி எடுத்து கொண்டு போய் கட்டடங்களுக்கு கொடுக்குறது, புது வீடு கட்டுறதுங்களுக்கு கொடுக்குறது, குடிநீருக்கு பயன்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் அது ஒரு ப்ராசஸ் அப்படி போய்கிட்டு இருக்குது. இப்போ 3 விதமாக இந்த தண்ணி சப்ளை பண்ணுறது நடக்குது. அரசாங்கம் ஒரு பக்கத்து டேங்கில் ஏற்றி பெரிய 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 ராட்சச குழாய்கள் மூலம் ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து ஆற்றுக்குள்ளே போர் போட்டு ஆற்றுல கிணறு வெட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம காவிரி குழுக்கெல்லாம் காவிரி குளத்தில் பார்த்தா தெரியும், கிணறு மாதிரி இறக்கி கிணறு வெட்டுவாங்க. கிணறு வெட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் கட்டடம் கட்டி பெரிய அளவில் கிணறு மாதிரி ஆக்கி அதுக்குள்ளார போரை போட்டு அதிலிருந்து பெரிய பெரிய ராட்சசத்தனமான உள்ள மிஷின்களை வச்சு மோட்டார்களை வைத்து தண்ணியை ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்றுறாங்க. ஒரு நகரம் ஃபுல்லாகவே ஏற்றி அது மூலம் சப்ளை பண்ணுறாங்க ஒன்று, லாரிகளில் ஏற்றி அது மூலம் சப்ளை பண்ணுறாங்க ஒன்று, அப்புறம் அந்த கேனில் அடைச்சி வைக்கிறது. 25 லிட்டர் கேனு, 1/2 லிட்டர் கேனு, 1 லிட்டர் கேனு, 300 ml, 200 ml, இந்த மாதிரிலாம் இருக்குது. சைஸுக்கு தகுந்த மாதிரி வச்சு விற்கிறாங்க. ரைட்டு, இதெல்லாம் உள்ளூர் வியாபாரிகள் பண்ணுறாங்க. உள்நாட்டில் நம்ம அரசு சப்ளை பண்ணது இப்படியே போயிட்டுருக்குது சுமூகமாக. இப்போது ஃப்ரான்ஸ் நிறுவனம்னு சொல்கிறாங்க சூயஸ். அவங்க நிறைய ஊரில் போய் தண்ணி சப்ளை பண்ணுறேன்னு எல்லாத்தையும் மிரட்டி பல ஆயிரம் கோடி ரூபாயை சம்பாரித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா நாட்டிலேருந்து அடித்து விரட்டப்பட்டதுக்கப்புறமும் திருப்பி இந்தியாவில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்தியாவை குறிப்பாக வேறு மாநிலங்களில் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டில் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா, வேறு மாநிலத்தில் அந்த முதல்வர்கள்லாம் பயப்படுவாங்க. ஏன்டா நம்ம அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டு மக்கள்கிட்ட எதிர்ப்பு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஆனால் நம்ம விஜய் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருச்சு, வேலை முடிஞ்சு. காரணம் என்ன அப்படின்னா, யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்டோம்னா நாங்கள் விஜய்க்காக உயிரே கொடுப்போம் அப்படிம்பாங்க. நாங்கள் காசு இருக்குது, என்ன வேணால் பண்ணுவோம் அப்படிம்பாங்க. அவர் எங்கள் புருஷன் மாதிரி அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? நீங்கள் போய் அதை மாற்ற முடியாது. அவங்க அந்த மாதிரி அந்த மென்டல் அப்படியே செட் பண்ணிட்டாங்க, அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க மூளையில். அதனால் அவங்கள மாற்ற முடியாது. இவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, முதல்வர் என்ன பண்ணுவார், எதுக்கு எடுத்தாலும் இந்த சூயஸ் இன்றைக்கி சூயஸுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்டு எதாவது பார்ப்பார், காணொலியை பார்த்து அவர் பார்க்குறாரா இல்லை இருக்கிறவங்க பார்த்து எழுதி கொடுக்குறாங்களான்னு தெரில. இதெல்லாம் எப்படி தெரியும்னு தெரியல. ஏன்னா அவர் எந்த பத்திரிகைக்காரனையும் பார்க்குறது எதையும் பார்க்குறதில்ல. பார்த்து எழுதி கொடுத்தோன்னா என்ன அடுத்த மீட்டிங்கில் பாருங்கள் அதை பேசுவார். பேசி தண்ணி கொடுக்குறோங்க, மக்களுக்கு தூய்மையான தண்ணி கொடுக்குறதுக்கு தாங்க அந்த ஏற்பாடு பண்ணணும். என்னுடைய தம்பி தங்கைகளுக்கு, என்னுடைய குட்டி என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பு சொந்தங்களுக்கு, குட்டி விஜய்களுக்கு, என் தாய்மார்களுக்கு, என் அக்காமார்களுக்கு, சித்தப்பாமார்களுக்கு, பெரியப்பாமார்களுக்கு, இவர்களுக்கு எல்லாத்துக்கும் சுத்தமான குடிநீர், ஆரோக்கியமான குடிநீர் தரணும். அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இதை கொண்டு வரோம். இதை போய் பிடிக்கல பாருங்கள், திமுக கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கல. திமுகவில் 200 ரூபா வாங்கிட்டு 200 ரூபா ஊப்பி அவங்களுக்கு பிடிக்கல. இவங்க எதுக்குறாங்க, அவங்க எதுக்கு பாருங்கள். நல்ல செயல் செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம் பாருங்கள். நினைக்கும் போது இவங்க எதுக்குறாங்க பாருங்கள் அப்படின்னு அப்படியே டேர்ன் பண்ணி மடம் மாற்றி விட்டுட்டு போயிடுவான். அதை கேட்குறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க. அதை கேட்டு இவன் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்புறதுக்கும் மக்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் கொண்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இதனுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னு நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால்,
காணொளி நிறைய காணொளிகளை பார்த்துட்டேன், நிறைய பேப்பரில் படிச்சுட்டேன். இவங்க இந்த சூயஸ் கால்வாயோட இந்த சூயஸ் கால்வாயில் சூயஸுங்கிற பேரில் நிறுவனம் வச்சு நடத்துனாங்களா, இப்போ அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா, இவர்களுடைய என்ன அப்படின்னா ஒரு ஊரில் போய் தண்ணி சப்ளை பண்ணணுன்னு உள்ளே போய் நுழையிறது, அது உள்ளே நுழைஞ்சி அந்த தண்ணியை பூரா எடுத்து அதை மக்களுக்கு கொடுத்து அதை இது பண்ணுறது. எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்று. எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி மீட்டரை வச்சு காசு பணம் சம்பாதிச்சிருவாங்க. ஒன்று. போரு போடக்கூடாது, இனிமேல் போரு போட விட மாட்டாங்க. ரொம்ப கொடுமை பாருங்கள். நம்ம வீட்டு தேவைக்கு இப்போ காசு கொடுப்போம், அரசாங்கத்திலேயே நம்ம வந்து பைப்பு வருது, தண்ணி வருது, குடிக்கிறதுக்கோ நம்ம பிடிச்சிக்கிறோம். மற்றபடி வீடு கூட்ட பெருக்க அந்த வைக்க எடுக்க சுத்தம் பண்ண க்ளீன் பண்ண வீடு கழுவ எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் போர் போட்டு அந்த உப்பு தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு போர் போட்டு அதை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா காவேரி தண்ணியவே முழுசாக நம்பிட்டு இருக்க முடியாது, அரசு தண்ணியவே முழுசாக நம்பிட்டு இருக்க முடியாதுன்னு. ஆனால் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா போரு போடக்கூடாது, போரை மூடுறாம்மா. ஏண்டா என் வீட்டு இடத்துல நான் போர் போட்டு நான் மோட்ரு வச்சு தண்ணி அடிக்கிறேன், நீ ஏன்டா மூட சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஆமாம் நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் கவர்மெண்ட்டு கூட, அதனால் நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் போரு போடக்கூடாது, போரை மூடிடணும். ஒன்று. கிணறு இருந்தால் கிணறை மூடிடணும். 2. 3வது, மழை நீரை சேமித்து வைக்கக்கூடாது, நிலத்தடி நீரை அதிகரிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க மக்களே, என் இனிய சொந்தங்களே, என் இனிய உறவுகளே, நீங்கள் நல்லா கேட்டுங்க. மழை தண்ணீரை பிடித்து வைக்கக்கூடாது, நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தக்கூடாது. அவன் தண்ணி தருவான், அதை வாங்கிக்கணும், அவ்வளவுதான். நீ வெண்ணாத்துக்கும் வாங்குறதாலும் சரி, குளிக்கிறதா இருந்தாலும் சரி, குடிக்கிறதா இருந்தாலும் சரி, சமைக்கிறதா இருந்தாலும் சரி, குண்டி கழுவுறதா இருந்தாலும் கூட சரி, அவங்ககிட்ட தான் தண்ணி வாங்கணும். நீ போரும் யூஸ் பண்ணக்கூடாது, கிணறும் யூஸ் பண்ணக்கூடாது, காவேரி தண்ணி தொட்டி கட்டி தண்ணியை சேமிக்கக்கூடாது. தொட்டி கட்டி தண்ணி வாங்கணும், அவங்ககிட்ட தான் வாங்கிக்கணும். நீ மழை நீரை சேமிக்கக்கூடாது, மழை நீரை பிடித்து வைக்கக்கூடாது, நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்கக்கூடாது. தண்ணி ஊற்றுற தண்ணி மழை தண்ணியெல்லாம் நீ பிடிக்கவே கூடாது, ஒரு சொட்டு கூட பிடிக்கக்கூடாது. ஆனால் அவங்ககிட்ட மட்டும்தான் தண்ணி வாங்கிக்கணும். எல்லா செலவுகளுக்கும் அவங்ககிட்ட தான் தண்ணி வாங்கிக்கணும். ஆரம்பத்தில் ஒரு யூனிட்டுக்கு கம்மியாக கொடுப்பான், அதுக்கப்புறம் போக 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 தனியார் மையம் என்ன பண்ணும், செல்ஃபோன் கம்பெனியில் பண்ணாங்க பார்த்தீங்களா. செல்ஃபோன் என்ன பண்ணாங்க, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னாங்க, அப்புறம் கொஞ்சம் குறைச்சாங்க, அப்புறம் அதிகப்படியாக ஏற்றுனாங்க, அப்புறம் திருப்பி குறைச்சாங்க, திருப்பி நான் குறைக்கிறோம் மக்களுக்காக சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி குறைப்பாங்க, திருப்பி ஏற்றிடுவான். 10 ரூபா குறைப்பான், 30 ரூபா ஏற்றிடுவான். இவ்வளவுதான் மேட்ரு, இவங்க மேட்ரு. ஏன்னா அதே மாதிரி தான் இப்போ இவனும் பண்ண போகிறான், இந்த சூயஸ் நிறுவனங்கிறவனும் பண்ண போகிறான். யாரை கேட்டுக்கிட்டு இவனுங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னு தெரியல, யாரை கேட்டு இவனை உள்ளே விட்டாங்கன்னு தெரில. மக்கள்கிட்ட கேட்கணுமா, மக்கள்கிட்ட பொது வாக்கெடுப்பு நடக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி தண்ணி என்ன இது எதுக்கு பொது வாக்கெடுப்புலாம் நடத்தக்கூடாது, வேஸ்ட்டு, எதுக்கு நடத்தணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதனால் சொன்னேன் நான், பொது வாக்கெடுப்பு நடத்தக்கூடாது, எதுக்கு நடத்தணும்? அவன் நல்லதில்லை, நல்லது செய்கிறதுக்காக வரான், அவன் சேவை செய்கிறதுக்காக வரான். ஒரு அரசாங்கம் தன்னால் முடியாத காரியத்தை ஒரு தனியார்கிட்ட கொண்டு கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கலாமா? இல்லை, முடியும். ஏன் கமிஷன் வாங்கிக்கிட்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டு இன்னொருத்தன்ட்ட அந்த நிறுவனத்தை கொடுத்துட்றது. இதில் எத்தனை 100 கோடி ரூபா ப்ராசஸ் ஆகிருக்குது, எத்தனை 100 கோடி ரூபா கைமாறி இருக்குது, எத்தனை 100 கோடி ரூபா இவர்களால் வந்து கையாளப்பட்டது. இந்த முண்டை வந்து ஏன் அங்கே ஃப்ரான்ஸில் இருந்து ஏன் இங்கே வந்து தொழில் தொடங்குறான்? இவனை நம்பலாமா வேணாமா? இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கேட்கணுங்க, மக்கள்கிட்ட எடுத்துரைக்கணும். பத்திரிகைகள் மூலமாக சொல்லுங்கள், ஒரு நம்பரை கொடுத்து இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், தமிழக அரசை கான்டாக்ட் பண்ணுங்கள், இந்த நம்பரை கொடுத்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை இந்த நம்பருக்கு மெயில் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லி தொலையலாம்ல. நீ பாட்டுக்கு போய் கொண்டு கொடுத்துருவேன்ட்டா. ஏடா மழை தண்ணியை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, மழை தண்ணியை பிடிச்சி வைக்கக்கூடாது, புழங்கக்கூடாதுன்னு எந்த முட்டாளாவது சொல்லுவானாடா? மழை தண்ணி சுத்தமான நீர், நல்ல தண்ணி, உப்பு இல்லாத தண்ணி, நல்ல நன்னீர், அதை பிடிச்சி வைக்கக்கூடாது, பிடிச்சி புழங்கக்கூடாது, இவங்ககிட்ட தான் வாங்கணும் அப்படின்னா என்னங்க சார் சர்வாதிகார போக்குது? சார் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து எப்படின்னு ஒன்றும் புரியலை. தவக கவர்மெண்ட் தமிழ்நாட்டை எங்கே ஓடி நிப்பாட்ட போகுதுன்னு தெரியல. இவங்களுக்கு ஒன்றும் தெரியவும் மாட்டேங்குது, புரியவும் மாட்டேங்குது. அந்த இங்கிலீஷெல்லாம் படித்தாங்களா, எக்ரிமெண்ட் எப்படி போட்டாங்கன்னு தெரில. எப்படியா இருந்தாலும் இங்கிலீஷில் தான் போட்டிருப்பாங்க. இவங்க படித்தானுங்களா, படிக்க தெரியுமா, தெரியாதா, முதல்வருக்கு ஏதாவது பேச தெரியுமா, படிக்க தெரியுமா, எதுவும் தெரியுமா, இது ஒரு டீலிங் நடத்த தெரியுமா?
இல்லை மேடையில் பேசுகிறது மட்டும்தான் தெரியுமா? அதுக்கு மட்டும் தான் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மேடையில் பேசும்போது மட்டும் பாருங்க, நல்லா வக்கனையாக நல்லா வலிச்சு பேசுவார். அடுத்தவங்க அப்படியே கா கேட்குறவன் காதில் அப்படியே தேனூறுற மாதிரியே பேசுவார். ஆனால் வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி தலைவலி. அதனால் மக்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். இவர் நான் அடித்து விரட்டுறதில்ல. ஒரு காலகட்டத்துக்கு மேலே மக்கள் அதிகாரத்தை கையில் எடுத்துருவாங்க. அது நிச்சயம். கண்டிப்பாக இந்த சுயஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் அடி வாங்கி வாங்கி அவன் குழி நோண்டினானோ, அவன் பைப்பு கொண்டாந்து போட்டானோ, அவன் பில்லு வாங்க வரானோ, அவனை பூரா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தூக்கி தலையில் குத்த போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.